2001 5 சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டோம். வானூர் சட்டமன்றத்தில் 5 முறையும் நாம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலும் 5 முறை நாம் வெற்றிருக்க வேண்டியது. ஒரு சிறிய இதில் 100 ஓட்டில் நம்ம 101 ஓட்டில் நம்ம இழந்துட்டோம். இல்லை என்றால் திண்டிவனம் தொகுதியும் 5 முறை நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்க வேண்டியது. அது தோல்வியே இல்லை. 2016 4 முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். 2016 நமக்கு ஏற்பட்டது தோல்வி இல்லை. நம்முடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு, நம்ம ஜெயிச்சிருவோம் என்ற ஒரு அஜாக்கிரதை. அதில் யாரை குற்றம் சொல்றது? யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாருமே அதில் பொறுப்பு. எல்லாரும் பொறுப்பு, உட்பட எல்லாருமே அதில் பொறுப்பு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அதில் எல்லாருமே குற்றச்சாட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ யார் பேரையும் யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய. ஆகவே அது தோல்வி இல்லை. உண்மையிலே நம்ம 5 முறையும் இந்த திண்டிவனம் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் நம்ம வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு தோற்றம் மாதிரி தெரியும், திண்டிவனம் இன்னமும் கடுமையாக இருக்கிறது, திண்டிவனம் தொகுதி கடுமையாக இருக்கிறது. இப்போ நினைச்சு பாருங்க, 5 சட்டமன்ற தொகுதியில் 4 முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் தோற்றம்னா மாய தோற்றம் மாதிரி இருக்கும். திண்டிவனம் கடுமையா இருக்குது, திண்டிவனம் கடுமையா இருக்குது. கிடையாது, இல்லை. நம்முடைய எண்ணம் நம்மளா நினைச்சுக்கிறோம். மக்கள் தயாரா இருக்கிறான். மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்வதற்கு திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் தயாரா இருக்கிறாங்க. நாம தான் அச்சப்படுறோம், சந்தேகப்படுறோம். ஜெயிப்புமா, முடியுமா? திண்டிவனம் ஓட்டு போடுவாங்களா? நேரத்தில் திண்டிவனம் நேரத்தில் எப்பயுமே ஓட்டு போடுவாங்க. நீ கவலையே பண்ண வேண்டாம், ஓட்டு போடுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எப்பயுமே ஒரு 800 ஓட்டு வித்தியாசம் வரும். 800 ஓட்டுலேருந்து 1100 ஓட்டில் இருக்கும். இதுதான். இதை தவிர பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கும். அதுவும் கூட்டணி வரும்போது தான் அது. இதே நம்மளுடைய கூட்டணி பலமாக இருந்ததுன்னா நம்ம திண்டிவனம் நகரத்திலே மிகப்பெரியான வாக்குகளை வித்தியாசத்தில் காட்ட முடியும். ஆகவே நம்பிக்கையோட பணியாற்றுங்க, எழுச்சியோட பணியாற்றுங்க, வெற்றி பெறுவோம். இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திண்டிவனம் மிக பெருவாரியான வாக்களை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்க செயலாற்றுங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும் நமக்கு. யார் வேட்பாளர், யார் கூட்டணி கட்சியா நம்ம கட்சியா அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும். இதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தோடு நம்ம செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். அவரவர்கள் அவருடைய கடமையை உணர்ந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். இன்றைக்கு நிலைமை என்ன? கடந்த 1 மாத காலத்துக்கு முன்பு இருந்த நிலைமை என்ன? இன்றைய தேதி, இன்னைக்கு 11 தேதி இருக்கிற நிலைமை என்ன? இதே 1 மாதத்துக்கு முன்பு இதே ஊடகங்களும் இதே பத்திரிகைகளும் இதே எதிர்கட்சிகளும் பேசியது என்ன பேசினாங்க? அதிமுகவை சீண்டுவதற்கு ஆள் இல்லை, கூட்டணியில் வருவதற்கு ஆளே இல்லை, கடை விரித்தார் யாரும் வரல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஏக்கம் பிளவுபட்டு போயிருக்கிறது, பலவீனம் அடைந்து போயிருக்கிறது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். யார் சொன்னா? திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர் சொன்னார்கள். அவர்கள் சொல்கிற கருத்தை, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற கருத்தை கிளிப்பிள்ளை போல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை கிளிப்பிள்ளை போல் இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். சான்றான இந்த 5 வருஷமா. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மிகப்பெரிய நன்றிக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2021 நம்ம தோத்ததுக்கு பிறகு எதிர்கட்சியில் என்ன சொன்னாங்க? அதிமுக அவ்வளவுதான், அதிமுக மக்கள் மறந்துருச்சு. ஆனா அந்த ஊடகம் பத்திரிகை என்ன சொன்னாங்க? 24 மணி நேரமும்
அதிமுக அதிமுக அதிமுக, எடப்பாடியார் எடப்பாடியார், அதிமுக அதிமுக. தினந்தோறும் பத்திரிகையிலையும் டிவிலையும் மூலமுடக்கெல்லாம் நமக்காக பிரச்சாரம் செய்தது யாருன்னா பத்திரிகைகள் ஊடகம். அதற்காக அவர்களுக்கு ஒரு நன்றி. எடப்பாடியார் தெரியாதவங்களுக்கும் குக்கிராமத்தில் கூட எடப்பாடியார் 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 தெரிய வச்சது யாருன்னா அந்த ஊடகங்களுக்கு நன்றி. நம்மளை தூக்கி பிடித்த அந்த ஊடகங்களுக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசியல் என்ன ஒண்ணு, நல்லதோ கெட்டதோ, ஒன்னு நல்லதான்னு சொன்னாலும் சரி, ஆனா உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன்னை உன் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், மக்கள் மத்தியில நீ இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பணியை சிறப்பாக செய்த ஊடகங்களுக்கு நன்றி. திமுக மறந்தே போயிட்டோம். அவரு என்னென்னமோ வேஷம் போட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ நாடகம் போட்டு பாக்குறாங்க. பத்திரிகையும் கண்டுக்கல, ஊடகமும் கண்டுக்கல. சாயந்தரம் இப்ப போய் பாரு 6 மணிக்கு நம்மளதான் பேசுவாங்க. எப்படி பேசுறோம் நமக்கு என்ன? அதிமுக பேசுறாங்களா? அதிமுக என்ன மக்கள் கிட்ட எம்ஜிஆர் அம்மா ரெட்டையில தான் வரும் ஞாபகம். அதை ஞாபகப்பட்டுட்டே இருந்தவங்களுக்கு நாம ஞாபகப்படுத்த. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக யாரும் வரவில்லை என்று சொன்ன அதிமுக இன்னைக்கு வலுவான கூட்டணி இன்னைக்கு அமைத்திருக்கிறது. எடப்பாடியார் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக அமைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், இப்படி பல்வேறு இயக்கங்களை சேர்ந்து கட்சிகளை சேர்ந்து மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி அமைத்தது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். ஆனால் எதிரணியில் என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்கள் வலுவான கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, எங்களை ஆட்டி பார்க்க முடியாத கூட்டணி என்று சொன்ன கூட்டணி இன்னைக்கு ஆடி போயிருக்கிறது, அசைந்து போயிருக்கிறது, கலகலத்து போயிருக்கிறது. ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், காலை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறதே எங்களை விட்டு போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள் என்று இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது, திருவோடு ஏந்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருத்தன் 40 கொடுறான், ஒருத்தன் 30 கொடுறான், இல்ல இல்ல ஒரு 10 தான் கொடுப்போன்றான், இல்ல 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 அங்க போயிடுவான்றான். இன்னைக்கு அதுதான் எண்ணம் போலதான் வாழ்க்கை. நீ என்ன நினைச்ச? அதிமுக அழிஞ்சிடும், 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, கூட்டணி இல்ல உடைஞ்சிடும் போற. இன்னைக்கு என்னாச்சு? உன் கூட்டணி உன் கண்ணே இருக்கே உடைஞ்சு சிதறி கொண்டிருக்கிறது. அதிமுக வலுவாகி கொண்டிருக்கிறது, வலிமை பெற்றிருக்கிறது. இதுவே சாட்சி, இதுவே ஒரு உதாரணம். வர இருக்கிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமையும். அதை யாராலையும் மாற்ற முடியாது, அது காலத்தின் கட்டாயம், ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாகட்டும் 5 ஆண்டுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் உறுதி. என்னதான் நீ சிறப்பா ஆட்சி செய்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் உறுதி. ஏன் நம்ம ஆட்சி செய்த போது கூட 2001 நம்ம ஆட்சி, 16ல மாறிட்டோம், சிறப்பா ஆட்சி நம்ம செய்தோம், நல்ல திட்டங்கள்லாம் சொன்னாங்க. 2006 தேர்தலில் மடிக்கணினி கொடுக்குறோன்னாங்க, பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா அன்னைக்கு என்னாச்சு?
2 ஏக்கர் நிலம் சொல்லி செயல்படுத்த முடியாத, கொடுக்க முடியாத, நடைமுறைப்படுத்த முடியாத பித்தலாட்டமான, ஏமாற்றுத்தனமான 420 திட்டத்தை அறிவித்து அன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றாங்க. எது இருந்தாலும் சரி, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் உறுதி என்பது தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம். அந்த சட்டத்தையே, அந்த விதியே உடைத்தெறிந்து காட்டி மீண்டும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. அது எப்படி 10 பேர் கூட்டு வந்தா, வா பழம், நீ வா, நான் வா, எல்லாரும் கூட்டிட்டு வந்தா? யாரும் இல்லை. தன்னந்தனியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா 234 தொகுதியிலும் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு தலைவர் அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே உங்களுக்கு ஆட்சி நிர்வாகமும் சரியில்லை, செயல்பாடும் சரியில்லை, வாய் சுத்தம் இல்லை, கை சுத்தம் இல்லை, எதுவும் சுத்தம். சொன்ன சொல்ல காப்பாற்றல, சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றுவதற்கு துப்பு இல்லை, திறன் இல்லை, இல்லை, கை இல்லை. எங்க கையை வச்சாலும் ஊழல், கொள்ளை, கொள்ளை. அங்கேயாவது மேல ஊழல், கொள்ளை, கொள்ளை. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கையை வச்சதெல்லாம் கற்பழிப்பு, காலை வச்சதெல்லாம் கற்பழிக்கிறான். கற்பழிச்சனா ஏண்டான்னு கேட்குதா, அவன் நியாயமஸ்தன், அவன் உத்தமான்றான். இந்த மாதிரி கட்சி எங்கேயா பார்த்துக்கிறோமா? ஒருத்தன் கற்பழிச்சுட்டான், என்ன 6 மாசமா ஒருத்தன் கற்பழிக்கிறான், என்ன மிரட்டி கற்பழிக்கிறான், வீடியோவை காட்டி காட்டி கற்பழிக்கிறான், நிர்வாணப்படுத்த காட்டி காட்டி என்னை கற்பழிக்கிறான். ஒரு பெண்மணி தைரியமா காவலத்தில் புகார் கொடுக்குறாங்க. உண்மையா பொய்யா என்பது அது அப்புறம், என்ன உள்நோக்கம் அது அப்புறம். விசாரணை தான் தெரியும், கைதி வைத்து விசாரணை செய்தால்தான் தெரியும். ஆனா அதிசயத்திலும் அதிசயம், உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத அதிசயம். அந்த திமுக கட்சி அறிக்கை விடுகிறது, அவர் உத்தமர், நல்லவர், வல்லவர், தூய்மையானவர், விவேகானந்தர், சங்கராச்சாரியார், அவரை போல யாரும் இருக்க முடியாது, இந்த கட்சிக்காக உழைத்தவர். ஆமா, டெய்லி ஒரு கற்பழிப்பு. சர்டிபிகேட் கொடுக்குற கட்சி எங்க நம்ம பார்த்துக்கிறோமா? அந்த கொடுத்த தேர்தல் இங்க அருமை மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறார், அவர் ஒரு எம்எல்ஏ, இன்னும் கேட்டா ஒரு டாக்டர். இப்படிதான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதை தட்டி கேட்கிற, திருத்துகிற மனநிலை தலைமை இல்லை, திருத்துகிற, தவறு செய்துள்ள நடவடிக்கை இருக்கிற தைரியம் இல்லை இந்த முதலமைச்சருக்கும் இந்த திமுக தலைமைக்கும். அதனால்தான் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, கொள்ளை, கொள்ளை, கற்பழிப்பு. இன்னைக்கு பள்ளி மாணவரை வந்து விட்டது. கஞ்சா குடிச்சிட்டு 9வது படிக்கிற மாணவன் கஞ்சா போதிலே பள்ளியிலே பள்ளி ஆசிரியரை கத்தியால் குத்துகிறான். 10வது படிக்கிற மாணவன் சக மாணவனை கத்தியால் வெட்டுகிறான். என்ன காரணம்? கஞ்சா குடிக்கிறான், போதையில் இருக்கிறான். அந்த மாணவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10வது படிக்கிற மாணவனுடைய பையிலே கஞ்சா இருக்கிறது, கஞ்சா சிகரெட் இருக்கிறது. எப்படி வந்தது? என்ன நிலைமை? இந்த அளவுக்கு தமிழ்நாடு இப்படி போவதற்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் தான் பொறுப்பாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எதையும் கவனிக்கல, 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும்,
அந்த இலவச பஸ்ல போனா போதும் நமக்கு ஓட்டு வந்து நினைக்கிறார். அவர் அப்படியே நினைக்கட்டும், அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா திருந்திடக்கூடாது, அப்படியே திருந்தாலும் ஒன்றும் வேலைக்காக போறதில்லை, அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். களம் நமக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது, தேர்தல் களம் மாறி இருக்கிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு இருந்ததை இன்றைக்கு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இன்றைக்கு தேர்தல் களம் மாறி இருக்கிறது. எங்கே சென்றாலும் சரி, கோயிலுக்கு சென்றாலும் சரி, ஹோட்டலுக்கு சென்றாலும் சரி, வெளியிடத்தில் எங்கே சென்றாலும் சரி, சாதாரண பொதுமக்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொண்டால் வந்து சொல்லுகிறார்கள், நீங்க தான் வருவீங்க, நீங்க தான் வரணும், விட்டுறாதீங்க என்று அறிமுகம் இல்லாத பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எங்கே போனாலும் இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதில்லை, இது என்ன மட்டுமல்ல, எங்கே போனாலும் தமிழ்நாடு போதும். இந்த வார்த்தை மக்கள் மத்தியிலே வர ஆரம்பித்து விட்டது. ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் உறுதி. அதையும் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் தயாராக வேண்டும், பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது. நம்ம ஜெயிச்சிருவோம் அஜாக்கிரதையாக இருந்தால் ஆம மயில் கதை ஆயிடும். ஆம மயில் கதை தான் 2016 நடந்தது. நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சிட்டோம். இதுதான் நம்ம தோல்விக்கு, திண்டிவனம் தொகுதி 2016 தோல்விக்கு காரணம். ஜெயிச்சுட்டேன், வேட்பாளர் உட்பட. அன்னைக்கு கொஞ்சம் அஜாக்கிரதை நம்ம 2016 திண்டிவனம் தொகுதி வேண்டும். ஆகவே தயவு செய்து வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் இதில் மனதில் வைத்துங்க, மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். அவர் வராரு, இவர் வராரு, அவரு போறாரு, எதை பற்றியும் கவலைப்படாது. நமக்கு எதிரி அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி திமுக தான் நமக்கு எதிரி, நேரெதிர். நமக்கும் திமுகவும் தான் இன்றைக்குமே. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டார், ஏன் வரல? மூப்பனார் வந்தார், வந்தார் போனார். வைகோ வந்தார், வெந்த வேகத்தில் புயலாக போயிட்டார். யாரு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாரே திமுக கிட்ட, கமலஹாசன் வந்தார். உடனே சொன்னாங்க மாற்று சக்தி வந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கே டார்ச் லைட் அடித்து விட்டார், ஒளி கொடுத்துட்டார். நாங்க இது டார்ச் லைட் தூக்கி அடிச்சார். அதோடு போய் அவர் சேர்ந்தார். என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கே மாற்றத்தை உருவாக்க வந்த கமலஹாசன் கட்சியில் அவர் தொகுதியிலே தோத்து போனார். அவராலே ஜெயிக்க முடியாது. இப்ப இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க. சினிமா தியேட்டர்ல ஒன்னா விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு ஒன்னா விசில் அடிக்கலாம். அண்ணா திமுக இரட்டைலைக்கு வாக்கு போடுவதை எவனாலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. பல ஜாம்பவான்களை பார்த்த ஏற்கும் இந்த அண்ணா திமுக. 53 ஆண்டு காலம் அண்ணா திமுக சரித்திரத்திலே பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது, தோல்விகளையும் பெற்றிருக்கிறோம், சோதனைகளையும் பெற்றிருக்கிறோம். 2 முறை இந்த இயக்கம் உடைந்திருக்கிறது. மீண்டும் உலகத்திலே பிளவுபட்ட இயக்கம் ஒன்றிணைந்து எழுந்த சின்னத்தை பெற்ற ஒரே கட்சி உலகத்தில் அண்ணா திமுக, எம்ஜிஆர் அம்மா கட்சி மட்டும்தான். வேற சொல்லு எந்த கட்சியாவது உலகத்தில்? ஏன், என்ன காரணம்? தலைவன் போவான், அண்ணா திமுக பதவி சுகம் அனுபவித்தவன் போவான். ஆனா எந்த பதவியும் சுகத்தையும் அனுபவிக்காம தொண்டை, அந்த தொண்டை என்னைக்கும் எந்த காலத்தையும் அண்ணா திமுக அந்த கரவேட்டியோட தான் இருப்பான். யார் எங்க போனாலும் அந்த தொண்டன் போக மாட்டான், அப்படியே தான் இருப்பான். இந்த தொண்டை அங்கேதான் இருப்பான்.
தொண்டனை தலைவரை நம்பி இந்த இயக்கம் அதிமுக இல்லை. இங்க அமர்ந்திருக்கிற தொண்டர்கள் உங்களை நம்பிதான் இந்த இயக்கம் இருக்கிறது. அதான் இத்தனை ஆண்டு காலம், 53 ஆண்டு காலத்திலே 31 ஆண்டு காலம் ஆண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு இவர் வருவார், நாளைக்கு இன்னொரு வருவாரு, நாளைக்கு சிம்பு வருவாரு, அவர் வருவார், எல்லாம் வரலாம். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒரு ஒன்று முளைக்கும், முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படாது. நீங்க எதை பற்றியும் கூட நமக்கு எதிரி யார், இந்த இயக்கம் யார், எதற்காக என்ன நோக்கத்துக்காக துவக்கப்பட்டது? தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கப்படுவது உறுதி. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்ட லட்சியம் அந்த தீய சக்தியை விரட்டடிக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து வந்திருக்கிற நிர்வாகிகள் உங்களுடைய கடமையை ஒன்று செயல்படுங்கள், பணியாற்றுங்கள். தலைமை கழகத்தில் சொல்கின்ற அறிவுரைகளையும், மாவட்ட கழகத்தில் சொல்கிற அறிவுரைகளையும், நகர கழகத்தில் சொல்கிற பணிகளையும் நீங்கள் சிரமேற்று பணியாற்ற வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 10 நாள் பேசுகிறோம். இன்னொரு 15 இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் முதல் வாரத்திலே வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு இருக்கிற காலம் இன்னும் 50 நாள் தான். பல்வேறு பணிகளை இந்த 6 மாத காலமாக நம்ம தேர்தலுக்கான ஆயத்தமான பணிகளை, பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். சிறப்பாக நீங்களும் பணியாற்றிருக்கிறீர்கள். இங்கே சொன்னது போல ஒவ்வொரு அணி சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் துண்டு பிரச்சாரங்களை செய்திருக்கிறீர்கள். வீடு வீடாக சென்று இப்போது ஐடி சேர்ந்தவர்களும் அந்த வீட்டில் இருக்கிற இன்றைக்கு ஏறிக்கிற விலைவாசிகளை குறித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பூத் செயலாளர் போட்டிருக்கிறோம். அவருடைய பணி ரொம்ப முக்கியம். வார்டு மட்டும் இல்லை, செயலாளர் ஒவ்வொரு பூத்துனா அந்த பூத்து செயலாளர் தான் பொறுத்து. அவர் தான் ஆகவே உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுங்கள். ஏற்கனவே அந்த பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் 5 நோட்டு புத்தகங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த வாக்காளர்களை தரம் பிரித்து எழுத சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இப்போ வாக்காளர் பட்டியலில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஓட்டையை மாறி மாறி பிரிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு குடும்பமாக எழுதுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் யார், எங்க என்ன அந்த எழுதி வச்சுக்கோங்க. இது ஏதோ சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கும் உங்களுக்கு அது பயன்படும், மிகப்பெரிய பயன்படும் உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில். அவை தயவு செய்து பால் மாறாம, என்ன ஒரு பூத்தில் 800 ஓட்டு 900 ஓட்டு தான் இருக்கும். ஒரு நாளில் எழுதிடலாம், அட 2 நாள் எழுதுங்க, 3 நாள் எழுதி ஆனால் முடிங்க. இப்போ அந்த நோட்டை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு முறை எழுதிட்டா போதும். உங்களுக்கு மீதி வருகிறத அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். கூடுதலாக ஒரு தான் எழுதிக்கங்க, இல்லை அதை யாராவது நீக்கணும்னா நீக்கிக்கலாம், சுலபமாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே அந்த வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு உதவும். ஆக அந்த பணிகளை செய்யுங்க. முதல்ல யாராக இருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், வட்ட செயலாளராகட்டும், பூத் செயலாளராகட்டும், அந்த பூத்தில் இருக்கிற நிர்வாகி முதல்ல உங்கள் பூத்தை பாருங்க. உங்கள் பூத்தை முதல்ல சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க. யார் அதை பிரிங்க. 1000 ஓட்டா அதிமுக ஓட்டு யாரு, அந்த குடும்ப ஓட்டு யாரு, இந்த கூட்டணி கட்சி ஓட்டு யாரு பிரிங்க. நடுநிலையாளர் ஓட்டு யாரு, திமுக கூட்டணி யார் ஓட்டு பிரிங்க.
நம்ம ஓட்டு, நம்மை சார்ந்தவர்கள் ஓட்டு, நம்ம கூட்டணி ஓட்டு, அந்த வாக்காளர்களை உறுதிப்படுத்துங்க, அவளை தெளிவுபடுத்துங்க. நடுநிலை வாக்காளர்களை தினந்தோறும் சந்திங்க, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு திமுக காரன் ஓட்டுக்கே போய் ஓட்டு கேட்டுட்டு அவன் போட போறான்.